Hey guys, welcome back. So Oneplus வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பியும் பழைய மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த இன்ஃபோல Oneplus Z பற்றியும் ஒரு டீஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோடைய ஒரு லீக்கடி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு அண்டர் 25,000ல ஒரு 5G மாடல் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த Oneplus Z பற்றியும் நம்ம ஒரு 2-3 வீடியோஸும் போட்டாச்சு அண்ட் கம்பேரிசன் வீடியோவும் போட்டிருப்போம். பட் இப்போ ஒரு 3 days பேக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் Oneplus Z வந்து லான்ச் ஆக போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக Oneplus Nord 5G வந்து லான்ச் பண்ண அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட Oneplus Z மாதிரி தான், வெறும் நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ நேம் மட்டும் இல்லாம ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த சேஞ்சஸ் என்னென்னன்றதா இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே நீங்க அந்த பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணி விட்டாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த Oneplus Nord 5G ஓட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். Oneplus Nord 5G இதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா அவங்க கம்பெனி சைட்லேருந்து 10th July 2020 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் மந்த். டிஸ்பிளே சைட் வந்தீங்கன்னா 6.55 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷன்ல ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 அண்ட் பஞ்சோல் டைப்ல டியூல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்ல டிஸ்பிளே டைப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் AMOLED தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிக்சல் டென்சிட்டி 402 பிக்சல் per inch. தென் இந்த டிஸ்பிளேக்கு 90 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. Corning Gorilla Protection 5 இருக்கு. ப்ராசஸர் சைடு வந்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்ச்ல அப்கிரேடட் கேமிங் சிப்செட்னு சொல்லலாம். இது ஆக்டோ-கோர் ப்ராசஸர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட்னு பாத்தீங்கன்னா 2.4 GHz. ப்ராசஸரோட சைஸ்னு பாத்தீங்கன்னா 7 nanometerல பில்ட் பண்ணுது. இது 5G சப்போர்ட்டட் X52 மோடம் இருக்கு. RF சிஸ்டம். இதுல யூஸ் பண்ணிருக்க GPU பாத்தீங்கன்னா Adreno 620 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் சைடுல ட்ரிபிள் கேமரா செட்டப்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ 64 மெகாபிக்சல்ல பிரைமரி சென்சாரும் 16 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும் 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சாரும் வந்து கொடுக்கலாம். ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப இப்போ வந்து லீக் படி dual கேமரா செட்டப் வருது. சோ இது வந்து கன்ஃபார்மான ஒரு ஸ்பெக்ஸ் தான். ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு 32 மெகாபிக்சல் பிளஸ் 8 மெகாபிக்சல் காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க. சோ பிரைமரியா உங்களுக்கு 32 மெகாபிக்சலும் அல்ட்ரா வைடுக்கு 8 மெகாபிக்சலும் வந்து செப்பரேட்டா கொடுக்குறாங்க. தென் பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வரப்ப பேட்டரி கெபாசிட்டி 4300 mAh வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 30 வாட் அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்லயே வந்துரும். USB டைப் C தான் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்ப்ளேல வருது. தென் இதோட பிரைஸ்னு வரப்ப பேஸ் வேரியன்ட் 6GB and 128GB 24,990 ரூபீஸ்க்கு வரலாம் அப்படினு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் OnePlusல அபிஷியலாவும் இந்த பிரைஸ் டாக் தான் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மொபைல் ஒரு அண்டர் 25,000ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னா பார்த்திருப்பீங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம Oneplus Z வீடியோ போட்டோம்ல, சோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து இதுலயும் இருக்கு Oneplus Nordலயும். சோ இந்த இடத்துல சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேமரா சைடுல ஃப்ரண்ட் கேமரால அதுவும் பழைய Oneplus Z ஸ்பெசிஃபிகேஷன்ல நமக்கு 16 மெகாபிக்சல் சிங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த Oneplus Nordல 5Gல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுல டியூல் கேமரா செட்டப் வருது. ஒன்னு பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் பிளஸ் 8 மெகாபிக்சல் காம்பினேஷன்ல வந்து கொடுக்குறாங்க. 32 மெகாபிக்சல் பிரைமரியாவும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாராவும் வந்து ஆக்ட் ஆகுது. சோ இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சேம் டைம் பேக் சைடுல இப்போதைக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது குவாட் கேமரா செட்டப்ல வருமா இல்ல ட்ரிபிள் கேமரா வருமான்றது அபிஷியலா அவங்க இன்னும் சொல்லல. மத்தபடி OnePlusல இருந்து அங்கங்க வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ல அப்பப்போ லீக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த OnePlus Nord வந்து Snapdragon 765G தான் வந்து லான்ச் ஆகும். பிளஸ் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. தென் பேட்டரி சைடும் 4300 mAh வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதோட பிரைஸ் செக்மெண்ட் அண்டர் 25,000ல லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால Oneplus Z வந்து இப்போ வரப்போறது இல்லை. அதை நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி Oneplus Nord வந்து லான்ச் ஆக போகுது. கம்பெனி சைட்லேருந்து இது எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா July 10 வந்து சொல்லியிருக்காங்க. அதோட நெக்ஸ்ட் மந்த் 10th வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மொபைல் உண்மையாவே எப்படி இருக்கு. இப்போ நம்ம சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனோட தான் வருமா இல்ல ஏதாவது திருப்பியும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட பிரைசிங்கும் என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவான்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி நீங்க லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ்லாம் வந்து அப் டு டேட்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.